வணக்கங்க. சில டூத்பேஸ்ட் விளம்பரத்துலலாம் பார்த்தீங்கன்னா, கண்ணாடி கதவு எல்லாத்தையும் உடைச்சிட்டு வந்து, உங்கள் டூத்பேஸ்ட்டில் உப்பு இருக்கா, காரம் இருக்கா, புளிப்பு இருக்கான்லாம் கேட்பாங்கங்க. உண்மையாகவே இந்த டூத்பேஸ்ட்டில் என்ன இருக்குது, அது எதுக்காக இருக்குது, அதை பற்றி தாங்க நம்ம சேனலுக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வெண்பல் சேனலுக்கு போகலாம். டூத்பேஸ்ட்லேயே எல்லா டூத்பேஸ்ட்லேயும் ஒரே இன்க்ரீடியண்ட் இருக்காதுங்க. பொதுவாக ஒரு 8 காமனான இன்க்ரீடியண்ட் இருக்குங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளூரைடுங்க. அந்த ஃப்ளூரைடு தான் நம்மளோட டூத்பேஸ்ட்டுலேயே முக்கியமாக எல்லா டூத்பேஸ்ட்லேயுமே இருக்குங்க. அது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பற்களுக்கு மிகப்பெரிய கவசமாக இருக்கிற அந்த எனாமலை பாதுகாக்கிறதுக்காக தாங்க அந்த ஃப்ளூரைடு யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரேட்டட் சிலிக்காங்க. இந்த ஹைட்ரேட்டட் சிலிக்கா எதுக்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பல்லில் வந்து கரை படிஞ்சிருக்கிறது, அப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று சாப்பிட்ட உணவு ஒட்டி இருக்கிறது, அதெல்லாம் போக்குறதுக்காக இந்த ஹைட்ரேட்டட் சிலிக்காவை யூஸ் பண்ணுறாங்கங்க. சில டூத்பேஸ்ட்டில் ஹைட்ரேட்டட் சிலிக்கா இருக்கும். சில டூத்பேஸ்ட்டில் பார்த்திங்கன்னா அலுமினியம் ஆக்சைடு, கால்சியம் கார்பனேட், மெக்னீஷியம் கார்பனேட் அப்படின்னு வெரைட்டியாக இருக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சோடியம் லாரைல் சல்ஃபேட். இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, பொதுவாக பேஸ்ட்டில் நுர வர்றதுக்காக யூஸ் பண்ணுறாங்கங்க. நம்ம ஆட்களுக்கெலாம் எப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு பேஸ்ட்லேயோ ஒரு சோப்லேயோ நுர வந்தால் மட்டும்தான் அது நல்ல பேஸ்ட்டுன்னு நினைக்கிறோங்க. ஸோ அவங்கள மாதிரி ஆட்களுக்காக இந்த சோடியம் லாரைல் சல்ஃபேட் யூஸ் பண்ணுறாங்கங்க. அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா ட்ரைக்ளோசானுங்கிறது ஒன்றும் இல்லைங்க, அது வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக். அது எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா, இந்த பொதுவாக ஈரலெல்லாம் பார்த்திங்கன்னா ரத்த கசிகிறதுனால காயம் ஏற்படும், அதெல்லாம் போக்குறதுக்காக இந்த ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ணுறாங்கங்க. யூஸ்வலாக டூத்பேஸ்ட்டுக்கு அந்த ஆன்டிபயோட்டிக் நீட் இல்லைன்னு சொல்லி நிறைய ரிசர்ச்சர்ஸ் சொல்லியிருக்காங்கங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பொட்டாசியம் நைட்ரேட். இந்த பொட்டாசியம் நைட்ரேட் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, பல் கூச்சத்தை போக்குறதுக்காக யூஸ் பண்ணுறாங்கங்க. சில பேருக்கு சூடாக சாப்பிட்டாலோ இல்லை சில பேருக்கு பார்த்திங்கன்னா குளிர்ச்சியாக சாப்பிட்டாலோ பல் கூச்சம் வரும், அது வராமல் தடுக்கிறதுக்காக இந்த பொட்டாசியம் நைட்ரேட் யூஸ் பண்ணுறாங்கங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாக்ரனுங்கிறது ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஸ்வீட்னருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில டூத்பேஸ்ட்டில் சாக்ரன் இருக்குங்க, சில டூத்பேஸ்ட்டில் சார்பிட்டால் இருக்குங்க. பொதுவாக ரெண்டுமே ஸ்வீட்னராக தான் யூஸ் பண்ணுறாங்க. சார்பிட்டாலில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிறதுனால அது பேஸ்ட்டை வந்து ஒரு ஈரத்தன்மையாக வச்சுக்கிறதுக்காக அந்த சார்பிட்டால் யூஸ் பண்ணுறாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா செல்லுலோஸ் கம், சாந்தம் கம், ரெண்டுமே ப்ரிசர்வேட்டிவ்ங்க. ஒன்று செல்லுலோஸ் கம் இருக்கும், இல்லைன்னா சாந்தம் கம் இருக்கும். நெக்ஸ்ட்டு முக்கியமான இன்க்ரீடியன்ட் யாருன்னு பார்த்திங்கன்னா ஜைலிட்டால் ரொம்பவே முக்கியமான இன்க்ரீடியன்ட்ங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து பல்லில் சொத்தை வராமல் தடுக்கிறதுக்காக அந்த ஜைலிட்டால் யூஸ் பண்ணுறாங்கங்க. யூஸ்வலாக ஜைலிட்டால் பார்த்திங்கன்னா இந்த ரிக்லி பூமர் கம்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதிலெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கங்க. அதுக்காக நான் ரிக்லி பூமர் கம் சாப்பிட்டா எனக்கு சொத்தை வராதான்னு கேட்டிங்களா, அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுங்க, அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. அதில் மேஜராக இருக்கும் அந்த இன்க்ரீடியன்ட் வந்து டூத்பேஸ்ட்லேயும் இருக்கும். எல்லா டூத்பேஸ்ட்லேயும் ஜைலிட்டால் இருக்காதுங்க, ஒரு சில டூத்பேஸ்ட்டில் ஜைலிட்டால் இருக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது எல்லாமே இன்க்ரீடியன்ட் ஆஃப் டூத்பேஸ்ட்டுங்க. இது தாங்க காமனாக எல்லா டூத்பேஸ்ட்லேயும் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா கலர் கோடிங்க. யூஸ்வலாக எல்லோரும் கேட்டிருப்பீங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, இந்த டூத்பேஸ்ட்டில் ஒரு சில கலர் எல்லாம் இருக்கும், ஆனால் எல்லா டூத்பேஸ்ட்லேயும் ஒரே கலர் இருக்காது. ஒரு சிலத்தில் க்ரீனு, ஒன்றுத்தில் பிளாக்கு, எல்லோ இப்படி இருக்கும். அதுக்கும் இன்க்ரீடியண்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லைங்க. அது வந்து எதுக்காக இருக்குன்னா மேனுஃபேக்சரரோட ஐடென்டிஃபிகேஷனுங்க. இந்த இடத்துல சீல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கலர் கோடிங் கொடுத்துருக்காங்கங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இவ்வளோ இன்க்ரீடியன்ட் இருக்குங்க, நான் எவ்வளோ யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க. பொதுவாக சில பேரெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு டூத் ப்ரஷ் ஃபுல்லாலாம் பேஸ்ட் வைப்பாங்க, அவ்வளோலாம் வைக்கக்கூடாதுங்க. ஒரு பட்டாணி சைஸில் வைக்கணுங்க ஒரு டூத் ப்ரஷ்ஷில் பேஸ்ட்டு. பெரியவங்களுக்கு, சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் அதை விட கம்மியாக வைக்கணுங்க. இவ்வளோ தாங்க யூஸ் பண்ணணும். அடுத்தது பார்த்திங்கன்னா இவ்வளோ சொன்னீங்க, இவ்வளோ இன்க்ரீடியன்ட் சொன்னீங்க, எப்படிங்க நான் ஒரு பெஸ்ட்டு டூத் பேஸ்ட்டை சூஸ் பண்ணுறது? அதுவும் நான் சொல்கிறேங்க. எல்லாமே பெஸ்ட்டு அப்படின்னு சொல்ல மாட்டேங்க. அதில் எல்லாமே பார்த்திங்கன்னா FDA அப்ரூவ்டு தாங்க. எல்லாமே அதனோட அளவில் தான் இருக்கும். ஆனாலும் ஏதோ ஒரு இடத்துல வந்து ஏதாவது சில இது இருக்குங்க. ஸோ ஆக்சுவலாக எது பெஸ்ட்டு டூத் பேஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, கோல்கேட்டில் ஸ்ட்ராங் டீத்துங்க, பெப்சோடென்ட்டில் ஜெம்மி சக்கு, ஆயுர்வேதிக் டூத் பேஸ்ட்டாக இருந்தால் டாபர் ரெட் சூஸ் பண்ணுங்கள். அதை தவிர்த்து இது எந்த டூத் பேஸ்ட்டு பற்றியும் எனக்கு அந்தளவுக்கு ஐடியா இல்லை. பட் இது மூணுமே பெஸ்ட்டு டூத் பேஸ்ட்டுங்க. இது மூணுத்தில் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா
கூச்சம் இருக்குது எனக்கு வந்து நீங்கள் சொல்கிறீங்க பொட்டாசியம் நைட்ரேட் இருக்குது இந்த 3 டூத்பேஸ்ட்டில் எது யூஸ் பண்ணாலுமே எனக்கு பல் கூச்சம் சரியாயிடும்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க. நான் யூஸ் பண்ணால் எனக்கு பல் கூச்சம் சரியாகலை. யூஸ்வலாக பல் கூச்சத்துக்கு பொட்டாசியம் நைட்ரேட் மட்டும் தேவையில்லைங்க, இன்னும் எக்ஸ்ட்ரா சில இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் தேவை. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா அதுக்காகவே தான் ஸ்பெஷலாக சென்சிட்டிவிட்டி டூத்பேஸ்ட்டுன்னு கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்ஏ தெர்மோசிலுங்க. ஆர்ஏன்னா ஒன்றும் இல்லை, ரேப்பிட் ஆக்ஷன். பல் கூச்சம் இருக்கவங்களுக்கு யூஸ் பண்ணால் டக்குன்னு ஒரு ரிலீஃப் கிடைக்குங்க. ஆர்ஏ தெர்மோசில் 1. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜிசி டூத் மோஸ்ன்னு சொல்லுவாங்க அது. நெக்ஸ்ட்டு வேண்டேஜ். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம சென்சோடைனுங்க. இது 4மே பல்கூச்சம் இருக்கவங்க யூஸ் பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா சில பேருக்கெல்லாம் வாயில் புண்ணு வரும். அதுக்கப்புறம் சுகர் பேஷண்ட், இவங்கெல்லாம் வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு சாக்கரை இருக்க டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணக்கூடாது. அதுவும் இல்லாமல் நுர வர டூத் பேஸ்ட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. வாயில் புண்ணு இருக்கவங்களுக்கு சுத்தமாக நுர வர டூத்பேஸ்ட் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ எஸ்எல்எஸ் பேரபன் ஃப்ரீ டூத்பேஸ்ட்டு மார்க்கெட்ஸில் அவைலபிள் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷைஎன்எம், அதுக்கப்புறம் வந்து ஓராஃப்ரெண்ட், இது 2மே மார்க்கெட்ஸில் அவைலபிள் இருக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா எனக்கு டூத் பேஸ்ட்லலாம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைங்க. எனக்கு டூத் பவுட்ரு தாங்க வேணும், எனக்கு டூத் பவுடரில் தாங்க நான் பல் விளக்குவேன் அப்படின்னா நம்ம கோல்கேட் கோபால் டூத் பவுடர்லாம் எனக்கு ஐடியா கிடையாதுங்க. அதை பற்றியெல்லாம் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் ஓனாக ப்ரிப்பேர் பண்ணுற டூத் பவுட்ருங்க. ஒன்றும் இல்லை, கடுக்காய், கிராம்பு, இந்துப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆலம்பட்டை, வேலம்பட்டை, இது 5ம் முக்கியமான இன்க்ரீடியண்ட்டுங்க. இதை ஈக்குவல் ரேஷியோங்க. எது எடுத்தாலும் 5 கிராம்ஸ்னால் 5 கிராம்ஸ் ஈச், 25 கிராம்ஸ்னால் 25 கிராம்ஸ் ஈச். உங்களுக்கு எவ்வளோ நீடோ அவ்வளோவுமே ஈச் ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்து வெயிலில் நல்லா உலர்த்தி காய வச்சு பவுடர் பண்ணி நைட்டில் பொடியில் பல் விளக்குங்க. காலையில் டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணி பல் விளக்குங்க. நல்ல ஹெல்த்தியாக இருக்குங்க. அடுத்தது கிட்ஸுக்கும் பெரியவங்களுக்கும் ஒரே டூத் பேஸ்ட்டா கிடையாதுங்க. எப்போவுமே பெரியவங்களுக்கு ஃப்ளூரைட் கண்டென்ட் வந்து 1000 ppmக்குள்ளே இருக்கணுங்க. ஆனால் குழந்தைங்களுக்கு ஃப்ளூரைட் கண்டென்ட் வந்து 750 தாண்டவே கூடாது. ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா முக்கியமாக குழந்தைங்களுக்கு நான் ஃப்ளூரிடேட்டட் தாங்க யூஸ் பண்ணணும். ஃப்ளூரிடேட்டட் எப்போ கொடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா பல் சொத்தை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், அவங்களுக்கெல்லாம் வந்து ஃப்ளூரைட் டூத் பேஸ்ட் கொடுப்பாங்கங்க. நான் ஃப்ளூரிடேட்டட் டூத் பேஸ்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா சிக்குன்னு ஒரு பிராண்ட் இருக்குங்க குழந்தைங்களுக்கு, அது யூஸ் பண்ணலாம். ஃப்ளூரிடேட்டட்னு கேட்டிங்கன்னா சீரியோஜெல், மோஸ்ட்டாக இது தாங்க டென்டிஸ்ட் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ளூரைட் கண்டென்ட் 750 ppm கீழே இருக்கணுங்க. பெரியவங்களுக்கு 1000 ppmக்கு கீழே இருக்கணுங்க. குழந்தைங்களுக்கும் பட்டாணி சைஸ்லலாம் பேஸ்ட் வைக்கக்கூடாதுங்க, அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாகவே யூஸ் பண்ணலாம். எப்போவுமே இந்த க்ளோமில் இருக்க டூத் பேஸ்ட் தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க, அது அந்தளவுக்கு நல்லது கிடையாது. அவ்வளோதாங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? இது தாங்க இன்க்ரீடியன்ஸ் ஆஃப் டூத் பேஸ்ட்டு. கவனமாக பார்த்து வாங்குங்க, நல்லதாக யூஸ் பண்ணுங்கள், நல்லதே இது பண்ணுங்கள்.